வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் செல்வா இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பேருந்து ஊழியர்களினுடைய வேலை நிறுத்தம், சிஐடியு, அண்ணா தொழிற்சங்கம், அப்புறம் மற்ற சில தொழிற்சங்க அமைப்புகளும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனா அரசு திமுகவினுடைய தொழிற்சங்கமான தோமுசாவை வைத்து இயக்கி கொண்டிருக்கிறது. இதே மாதிரி கடந்த ஆட்சியிலேயும் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அப்போதும் கூட அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களை வைத்து அந்த அரசு பேருந்துகளை இயக்கியது. ஆனா தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் அப்படின்றது ஒவ்வொரு பொங்கல் வரும் பொழுதும் அது வந்துகிட்டே இருக்குது. இப்ப மக்கள் மத்தியில இது என்னன்னா, மக்களை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, மக்களை நேரடியா நெருக்குறீங்க, உங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு வேற வழிகள் இல்லையா, மக்களை பாதித்துதான் போராட்டம் நடத்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இது எதை மையப்படுத்திய போராட்டம், 6 அம்ச கோரிக்கைகள் என்னென்ன, ஏன் இதை மக்களை பாதிக்கிற மாதிரி நடத்துறீங்கன்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? போக்குவரத்து கழகங்கள் நடத்தக்கூடிய போராட்டம், அது சார்ந்த கோரிக்கை என்னன்னா, மேலோட்டமா பார்த்தா அது போக்குவரத்து தொழிலாளிகளுக்கான ஒரு கோரிக்கையா தெரியும். ஆனால் அடிநாதம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகள் தான் அந்த 6 அம்ச கோரிக்கைகள். நீங்க ஒவ்வொரு கோரிக்கையா நீங்க பாருங்க. நிறுத்தப்பட்ட பேருந்துகள் இயக்கணும்னு சொல்றாங்க. நீங்க 2017 23,000 பேருந்துகள் ஓடி இருந்ததுன்னா, இன்றைக்கு என்னன்னா 2018 19,500 குறைஞ்சது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 1,500 பேருந்துகள் பார்த்தீங்கன்னா இயக்குவதற்கு ஆள் கிடையாது. இப்போ அரசு பொது போக்குவரத்தா இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்துல பஸ் கணிசமா குறைஞ்சிருச்சு. இருக்கக்கூடிய பஸ் ஒரு 1,500 பஸ் இயக்கத்திற்கு ஆட்கள் இல்லை. அப்போ போக்குவரத்து சங்கம் என்ன சொல்லுதுன்னா, நிறுத்தப்பட்ட வழித்தடங்கள்லாம் பஸ்ஸை ஓட்டுங்க, அந்த எந்தெந்த பஸ்ஸுக்கெல்லாம் ஆள் இல்லையோ அந்த ஆட்களை வேலைக்கு எடுங்கன்ற இந்த கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கையா இல்ல வெறும் போக்குவரத்து சங்கங்களுக்கான கோரிக்கை என்பது நான் கேட்க விரும்புறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க என்னன்னா, ஏற்கனவே நம்முடைய டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி அவங்க இறந்தப்புறம் வாரிசுதாரர்களுக்கு வேலைன்னு சொல்லியிருக்கோம். அந்த வாரிசுதார் வேலை பார்த்தா ஒரு 8,000 பேருக்கு அது அப்படியே பெண்டிங் இருக்கு. அந்த வேலையை குடும்பம் அது ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா பொது போக்குவரத்து சிறப்பா இயங்குவதற்கான ஆட்களை கேட்கக்கூடிய வேலை தான். மூன்றாவது, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நம்முடைய போக்குவரத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இந்த போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. அரசு போக்குவரத்துல இந்த பயன்பாடு இருக்கும்போது சில இடங்கள்ல பார்த்தா நமக்கு நஷ்டம் ஏற்படும் தெரிஞ்சது என்னன்னா, பஸ் விடுறோம். உதாரணத்துக்கு மலைப்பகுதிக்கு பஸ் போறோம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம வசூல் உங்களுக்கு மக்களுடைய பணம் பொதுவாக கலெக்ஷன் வராது. ஆனா மக்களுக்கு அந்த சைடு பஸ் போக வேண்டிய அவசியம் இருக்கும். இலவச மாணவர்களுக்கான பேருந்து கட்டணம் சலுகை இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கான சலுகை, இதெல்லாம் அடிப்படையாக ஒரு மக்கள் நல அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் கொள்கை பூர்வம் அமுல்படுத்தும் போது அதுக்கு செலவாகுது பத்தியா. அந்த செலவான பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் என்னன்னா போக்குவரத்து கழகத்துக்கு பணத்தை கொடுக்கணும். ஆமா, இவங்க பணம் கொடுக்கவே கிடையாது. அரசாங்கம் கொள்கை ரீதியாக அரசாங்கம் நல்ல பேர், நான் தான் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறேன், நான் தான் பெண்களுக்கு பஸ் ஓட்ட இலவசமா பஸ்ல பிரயாணம் செய்ய அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க. நம்மளும் அதை விரும்புறோம். அப்போ அதுக்கான ஆகுற செலவு இல்லையா, அந்த டெப்போ பணத்துக்கு கழகத்துக்கு யார் பணம் கொடுக்கணும்? தமிழ்நாடு அரசாங்கம் பணம் கொடுக்கணும். அப்ப பணம் கொடுக்காதனால இந்த போக்குவரத்து கழகம் பாத்தீங்கன்னா நஷ்டத்துல இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த நஷ்டத்தை எங்க தடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊழியர்களுடைய சேமிப்பு பணம், வருங்கால நிதி அது என்ன பண்றாங்கன்னா ஒரு 13,000 கோடி ரூபாயை போக்குவரத்து கழகம் செலவழிச்சிருக்கு. ஏன்னா இவங்க பணம் தராதனால இவங்களோட பணத்தை கழகம் செலவழிச்சிருக்கு. இதை ஈடுகட்ட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கோரிக்கையா அவங்க முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் பாத்தீங்கன்னா கடந்த 8 வருஷமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு இல்லை. அப்போ அகவிலைப்படி உயர்வுனா என்னன்னா, இப்போ 10,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறான்னு உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் பென்ஷன் வச்சுட்டு எப்படி போக முடியும், வாழ முடியும்? இப்போ இந்த 8 வருஷத்துல அந்த அகவிலைப்படி உயர்வுனா ஒரு 15,000 ரூபாய் வரும், இல்லை ஒரு 16,000 ரூபாய் வரும். இதான் ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருந்தா ஓய்வு பெற்றவர் அவங்க குடும்பத்தை நடத்தணும் இல்லையா தொழிலாளி. இந்த கோரிக்கையை தான் இவங்களுடைய 6 அம்ச கோரிக்கைகள். இந்த 6 அம்ச கோரிக்கைகள் என்னன்னா, இப்போ ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாரு, கடைசியில் இல்லைங்க பொங்கல் பண்டிகைங்க, இப்போதைக்கு எதுவும் பேச முடியாதுங்க, ரொம்ப சிரமங்க, அரசாங்கம் ஒரு சிரமத்துல இருக்கணும்னா, அப்போ தொழிற்சங்கம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரிப்பா எதுவும் பேச வேணாம், எல்லாத்தையும் நிறுத்திடு, இவ்வளோ கோரிக்கை வேணாம், ஒரே ஒரு கோரிக்கை, அந்த ஓய்வு பெற்ற ஊழியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கொடுக்கணும் இல்லையா. கிட்டத்தட்ட 100 மாசமா அகவிலைப்படி உயர்வு கொடுக்கல.
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாதி காலம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அரசாங்கம், அடுத்து ஒரு காலம் வந்து என்னன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ 8 வருஷமா கொடுக்காதுல ஏதாவது ஒரு தொகையாவது குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும் அதை கொடுத்தோன்னா அந்த ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வந்து உதவியா இருக்குமே. இந்த கோரிக்கை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தான் தொழிற்சங்கம் வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட். இதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம். இதுதான் வேலை நிறுத்தத்துக்கு போக வச்சிருக்கு. இப்ப இந்த கோரிக்கைகள்ல ஒன்னொன்னா பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பேருந்துகள் நிறுத்தப்பட்டது அப்படின்றது கிட்டத்தட்ட 1500 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது. இந்த பேருந்துகளை ஆள் இல்லைன்றதுனால நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா, இல்ல ஆளும் வேண்டாம் ஓடவும் வேண்டாம்னு வேற ஒரு நோக்கத்துக்காக நிறுத்திருக்காங்க? இப்ப ரெண்டாவது சொன்னதான் காரணம். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு என்று சில சிறந்த தனித்த பண்புகள் இருக்குது. அதற்கான காரணங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்களுக்கு பங்களிப்பு கொடுக்கணும். திமுகவுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த பாராட்டில் தெரிவிக்க வேண்டிய சில சிறந்த திட்டங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. மக்கள் நலன் சார்ந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ அந்த திட்டங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நியோ லிபரல் ஸ்டேட்ல அரசாங்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்னன்னா தனியார் மயமாக்கணும் என்றதை வந்து திட்டமிட்டு ஒரு வற்புறுத்தக்கூடிய வேலையை வந்து இன்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் பல இடங்கள்ல வந்து இரையாகுது, அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது என்னன்னா கடுமையான எதிர்ப்பு வரும்போது அதை பின்வாங்கியே இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்தினுடைய வேலையை வந்துன்னா எல்லையற்ற வகையில வந்து வேலை நேரத்தை அதிகரிப்பதற்கான ஒரு சட்டம் வந்து தமிழ் அரசாங்கம் நிறைவேற்றப்பட்ட போது, அப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றினாலும் எவ்வளவு பெரிய பிரஷர் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். அந்த பிரஷரை உட்பட்டு கவர்மெண்ட் ஏத்துக்கிட்ட உடனே அதற்கு எதிராக நாம எல்லாம் போராடிய உடனே அதை ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பின்வாங்கினார். அப்ப எல்பிஎஃப் சேர்ந்து போராடிச்சு. மே 1 அன்றைக்கு அவர் போயிட்டு வந்து அதை முதலமைச்சர் வந்து பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு திமுக அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கமாக செயல்படுவதை தடுத்து ஒரு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய அரசாங்கம் மட்டும் இருந்தால் போதும் என்ற வகையில ஒரு பெரும் அழுத்தம் வந்துன்னா இந்த அரசுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் உழைக்கும் மக்கள் பக்கம் இருந்து இல்ல நீங்க வந்து ஒரு மக்கள் நல அரசா தான் இருக்கணும், அதுதான் அடிப்படை, அதுதான் தேவை என்ற ஒரு அழுத்தமும் இன்னொரு பக்கம் கொடுக்குறது. இதுல போக்குவரத்து துறை என்பது எங்க வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா, போக்குவரத்து துறை முழுக்க வந்துன்னா 2 கோடி பேர் பயன்படுத்துறாங்கன்னா பணம் இருக்கிறால் பெரும்பாலும் வந்து பஸ்ஸை பயன்படுத்துறது ரொம்ப கம்மி தான். ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்கவர்கள் அரசு போக்குவரத்தை பயன்படுத்த வெளியூருக்கு போகும்போது சில பேர் வந்து பயன்படுத்தலாம். மற்றபடி அவங்க வந்து பிரைவேட் பஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க, கார் யூஸ் பண்றாங்க, இல்லை ட்ரெயின் வேற வகையில போயிட்டு இருக்காங்க. அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பொது போக்குவரத்தை நம்பி இருக்கிறார்கள். அப்ப இந்த பொது போக்குவரத்தை நம்பி நடக்கும்போதுனா ஒரு சமூக சேவையோடு ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, கும்டான்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. கும்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆங்கிலத்தில் வந்து சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. தமிழ் நம்ம எப்படி சொல்றாங்கன்னா அவன் சொல்றாங்கன்னா சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம். இந்த சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்தோட தலைவியாரம் முதலமைச்சர் தான். இவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய வந்து அதற்கான வந்து ப்ரொபோசல்ஸ் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்குது. அது வந்து சைட்ல வந்து வேலை நடந்துட்டே இருக்குது. அது என்ன பண்றோம்னா, அந்த 5904 சதுர கிலோமீட்டர் அந்த ஒரு சிஎம்டி ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்காக ரயில் பஸ் இதெல்லாம் இணைச்சு ஒரு போக்குவரத்து இது இணைப்பு உருவாக்குறது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இது மூலயமா தான் அவங்க என்ன கவர்மெண்ட் தமிழ் அரசாங்கம் என்ன பேசினா வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வரப்போன்னு சொன்னாங்க. கடும் எதிர்ப்பு நடந்தது. அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வரது மூலயமா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து நிறைய எந்த ரூட்ல காசு அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கணக்கு எடுத்து வச்சுட்டாங்க. கும்டால இருந்து இதுக்கான சர்வே நடத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த ரூட்ல பஸ் ரூட்ல வந்து நிறைய பணம் வசூலாகுது, அந்தந்த தடங்கள்லாம் இதெல்லாம் வந்து நல்ல காஸ்ட்லியா வர தடங்கள். இப்ப சில ரூட்ல காசு வராது. ஏன் நீங்க ஒயிட் போர்டு போற பஸ் வந்து வருமானம் வராது. ஏன்னா வந்து ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும், பெண்கள் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து காசு இல்லை. எங்க காசு வர ரூட் இப்படிலாம் கணக்கெடுத்து இந்த ரூட்டை வைத்துக்கொண்டு இந்த இடத்துல வந்து தனியாருக்கு இந்த தடங்களை ஒப்படைப்பதற்கான ஒரு முயற்சியை சென்னையுடைய பொது போக்குவரத்தை பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது மூலம் அப்புறம்னா இந்த நம்ம பஸ் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பஸ் டெர்மினல்ஸ் எல்லாம் காலி பண்ணி அதுக்கு பதிலாக எங்கெங்க பவர் ஸ்டேஷன் பண்ணமோ சார்ஜ் பண்ண அது மாதிரி ஸ்டேஷன் கொண்டு வந்து முழுக்க நாகரிகப்படுத்துற நவீனப்படுத்துற பேர்ல தனியார் மயப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அரசினுடைய பின்னாடி இருந்து பல அதிகாரவர்கள் முயற்சி எடுத்து வராங்க. இல்ல அது வந்து நம்ம அப்படி பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம யூகமா இல்ல அப்படி இல்லையே, கவர்மெண்ட் இதை அறிவிச்சதே. நான் வந்து இந்த மாதிரி பஸ் கொண்டு வரப்போன்னு சொல்லிட்டு இதை யார் தடுத்தாங்கன்னா தொழிற்சங்கம் தடுத்தது.
இப்படி நீங்க வந்து மாடர்னைஸ் பண்றது நம்ம எதிர்ப்பில்ல, நீ நவீனப்படுத்த வேண்டும், அது ஒவ்வொரு துறையும் வந்து நவீனமாவத்தில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாரை அழித்து யார் நலனுக்காக நவீனப்படுத்துகிறார், இதான் தொழிற்சங்கம் கேட்ட கேள்வி. அப்படின்னா நீங்க இங்க உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பொது போக்குவரத்தை லாபத்தை வந்து என்னன்னா ஒரு தனியார் நிறுவனங்கள் சம்பாதிப்பதற்கான ஒரு திட்டமிடல் உருவாக்குறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தொழிற்சங்கங்கள் வலுவா எதிர்த்து நின்ற காரணமாக தான் இது நிறுத்தப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, நீங்க வந்து இப்போ இந்த கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் எம்ப்ளாய் எடுக்கிறதுக்கான வந்து டிரான்ஸ்போர்ட் முயற்சி எடுத்தாங்க. அதாவது எந்த அளவுக்கு அபிஷியலா ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு எவ்வளவு அரசாங்கம் பணம் கொடுக்கணும் ஒரு வரையறை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதை விட மிக குறைந்த விலையில ஒரு தொழிலாளை வேலைக்கு எடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து அரசாங்கம் உருவாக்கும் போது அதற்கு எதிராக போராடி நீதிமன்றத்தில் போய் தடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிஐடியு தொழிற்சங்கம். மற்ற தொழிற்சங்கங்களும் போராடினாங்க. அப்போ இன்றைக்கு இந்த பொது போக்குவரத்து என்பதை பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து செய்து கொண்டிருப்பது யாருன்னா நம் கண்களுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய வேலையை தொழிற்சங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்ப வந்து எலக்ட்ரிக் பஸ் வருது, இல்ல நார்மல் பஸ்ஸே கூட வருது. இப்ப இருக்கிற பஸ்ஸே வந்து ஓடிட்டு இருக்கு, இதை அரசு நடத்துது. இதுலயும் டிரைவர் இருக்கிறாரு, கண்டக்டர் இருக்கிறாரு, மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த பஸ்ஸை ஓட்டுறாங்க. இதுல ஒரு ரெவன்யூ வருது, ப்ராஃபிட்னு சொல்லல, ரெவன்யூ வருது. இப்ப அடுத்து வந்து இதே பஸ்ஸை பிரைவேட் ஓட்டுறாங்க, இதே டிரைவர் தான் ஓட்டுறாரு, இதே கண்டக்டர் ஓட்டுறாரு. ஆனா கவர்மெண்ட் ஓட்டும் போது வராத லாபமும் நாகரிகமும் பிரைவேட் ஓட்டும் போது வருது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி அந்த லாபம் அப்படின்றது எப்படி இங்க இல்லாம அங்க மட்டும் வருது? இல்ல, பிரைவேட் எங்க ஓட்டுவாங்கன்னா எங்க மக்களுக்கு சேவை, அடிப்படை சேவை எல்லாத்துலயும் பிரைவேட் பஸ் ஓடாது இல்ல. நீங்க வந்து இப்ப சென்னையில நம்ம ஃபுல்லா வந்து கவர்மெண்ட் பஸ் தான் ஓடுது. நீங்க பல நகரத்துல நீங்க வந்து வெளி மாவட்டங்கள் பஸ் ஓடுது. எல்லா குக்கிராமத்துல வந்து பிரைவேட் பஸ் போயிடுமா? குக்கிராமத்துல கவர்மெண்ட் பஸ் போகும். பிரைவேட் பஸ் எங்க போகும்னு சொன்னா எங்க வந்து பேசஞ்சர் அதிகமா ஏறாங்களோ அங்க மட்டும் தான் பஸ் போகும். அதனாலதான் சொல்றேன், இவங்களே இப்ப சர்வே எடுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல வந்து என்னன்னா எந்த வழித்தடங்கள்ல வந்து லாபம் மக்கள் அதிகமா பணம் வருதோ அதை பிரைவேட் கிட்ட கொடுக்குற வேலை. இப்ப இது ஒரு வகையான லாபத்தை சம்பாதிச்சு, இப்ப தனியார் லாபத்தை சம்பாதிக்கிற ஒரு வழி. இப்ப ஊழியர்கள் தொடர்பா வரும் பொழுது அங்க எப்படி லாபம் ஜெனரேட் ஆகும்? ஊழியர்களை பொறுத்தவரைக்கும்னா இன்னைக்கு நம்ம வந்து பணி பாதுகாப்புன்னு பேசுறோம். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் வந்து என்னன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவருக்கான ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் நம்ம பேசுகின்றோம். அதே போன்றனா அவர்கள் வந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் இப்படி என்ற சட்டப்படியான கூலி நிர்ணயம் குறித்து பேச முடியுது ஒரு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது. தனியார்கிட்ட போனா என்ன கேட்க முடியும்? அவன் வச்சுதான் சட்டம். எந்த பணி பாதுகாப்பு எங்க இருக்கும்? எதுவுமே கிடையாது. என்னென்ன இங்க இருக்கும் என்னென்ன அங்க இருக்காதுன்னு லிஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், என்ன இருக்கும் என்ன இருக்காது என்பதை விட ஏன் அது தேவைன்னு கேட்கிறேன். எனக்கு எதுக்குப்பா நான் ஏன்பா நடுராத்துல போய் சுடுகாட்டுல போய் படுக்கணும்? இப்போ நீங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து தவறா இருக்குன்னா நான் மாத்தி சரிப்படுத்திக்கலாம். இப்ப சென்னையில வந்து அரசாங்க போக்குவரத்து இருப்பதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? நம்ம இன்னொரு திட்டங்களும் சொன்னோம், சில வழித்தடங்கள். இப்ப சாலிகிராம ஏரியால வந்து பார்த்தா மினி பஸ் இருந்தது. பல இடத்துல அரசாங்கமே மினி பஸ் விட்டோம். எதுக்காக? மக்கள் நலனுக்காக. எந்த இது நீ வந்து கவர்மெண்ட் எதுக்கு நடத்துற? கவர்மெண்ட் லாபம்னா என்ன லாபம்? அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து நல்லா இருந்தாதான் அதான் லாபம். உழைக்கும் மக்கள், இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் வளமா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா அதுதான் அரசாங்கத்துக்கு லாபம். அந்த லாபத்தை பார்க்க வேண்டிய வேலை தானே அரசாங்கத்துக்கு வேலையை. அதையே நீ தனியாருக்கு தூய்மை கொடுத்து லாபம் சம்பாதிக்கிற வேலைக்கு போனோம். நீங்க முழுக்க பிரைவேடைசேஷன் ஆச்சுன்னா இதுல வந்து எங்க நீங்க வந்து இலவச பஸ் கேட்பீங்க? எங்க பெண்களுக்கான பஸ் கேட்க முடியும்? இப்படி ஒவ்வொன்றும் தனியார் மயம் ஆகும் போதுன்னா ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதே இல்லாம போயிடுது இல்ல. அப்போ வேலை வாய்ப்பு படிச்சு முடிச்ச ஒரு வேலை நீங்க எல்லா தனியார் கம்பெனி பண்ணா 18,000 ரூபாய், 20,000 ரூபாய், 20 தானே சம்பளம். தப்பு, நீங்க சொல்றது தப்பு. ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா நான் சொல்றேன் 8,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய். உண்மைதான், 8,000 ரூபாய் சம்பளம். இன்னும் திருப்பி கேளுங்க, இதே நான் சென்னை கார்பரேஷன் வச்சு சொல்றேன். சென்னை கார்பரேஷன்ல வந்து தூய்மை பண்ணி வேலை செய்யறவங்களுக்கு 9,300 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. 9,300 ரூபாய் சம்பளம் யார் கொடுக்குறாங்கன்னா கார்பரேஷன் கொடுக்கல, அதை கான்ட்ராக்ட் எடுத்துக்கூடிய பன்னாட்டு கார்பரேட் ஏஜென்சி கொடுக்குது. ஆனா கார்பரேட் ஏஜென்சிக்கு கார்பரேஷன் எவ்வளவு பணம் கொடுக்குன்னு பார்த்து நமக்கு தெரியாது. நீங்க வந்து ஒரு தூய்மை பணிக்காக வந்து ஒரு சுமித்தோ இல்லையோ ஒரு நிறுவனத்தை நீங்க ஒப்பந்தம் பண்றீங்க. அந்த ஒப்பந்தம் பண்றவனா செய்யறான்னு சொன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் இருந்ததுன்னா 9,000 ரூபாய் பணம் கொடுத்து அவன் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறான். எதுக்காக அந்த வேலை செய்யணும்? நீங்க இதே சென்னை கார்பரேஷன் ஒர்க்கரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா கார்பரேஷன் ஒர்க்கரா இருப்பாங்க, பணி பாதுகாப்பு இருக்கும், வேலை நடக்கும். இப்ப எப்படி வந்து இப்ப சென்னை மாநகரத்தில் தூய்மை பணியாளர் நிலைமை இருக்குதோ அதே மாதிரிதான் பஸ் தனியார் மயமானா பஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளர் நிலைமை வரும்போது. ஓகே, இப்போ தனியார் மயமாதல் அப்படின்றத வந்து தொடர்ந்து எதிர்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 12 மணி நேரம் வேலை சட்டம் வந்த போது
அது தொழிலாளர், அது வந்து போக்குவரத்து தொழிலாளர்களை பாதிக்கவே இல்லை. அது வந்து போக்குவரத்து கழகத்துக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் அதை எதிர்த்து தோமுசா போராடியது. ஆனா இன்றைக்கு வந்து அரசு இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களை அணுகிற விதம் எப்படி இருக்கிறது? இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொள்கிறதா? என்ன பேச்சுவார்த்தை தோல்வின்ற செய்தி தான் வந்தது. என்ன பேசப்பட்டது? இல்ல இப்போ தொழிற்சங்க தலைவர்கள் வந்து இந்த கோரிக்கையை வைத்து அரசாங்கத்தோடு முன்னெடுப்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமான முன்னெடுப்பு. ரொம்ப நிதானமாக தொழிற்சங்கம் வந்து என்னன்னா வந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்பாகவே பல கோரிக்கை மாநாடுகள், மக்கள் மத்தியில பிரச்சாரங்கள், வாயிற் கூட்டங்கள், இப்படி ரொம்ப நாளா இது வந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, போக்குவரத்து அமைச்சரை வந்து சந்திச்சு பேசுறாங்க. அவரு கூட என்ன சொன்னாரு, நான் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட பேசிட்டு உனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் பேசினார். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் வந்து 6 அம்சம் கோரிக்கை இல்லை, ஒரு அம்சம் கோரிக்கை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு வந்து என்னன்னா வந்து அவங்க பதில் அளிச்சிருக்காங்க. இந்த செயல்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கையா இல்லை. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொங்கலுக்கு அப்புறம் பேசிக்கலாம், ஏன் பொங்கல் அப்ப மக்களை வதைக்கிறீங்க, பொங்கலுக்கு வண்டி எடுத்துருங்க, பொங்கலுக்கு அப்புறம் பேசிக்கலான்றாங்க. இந்த இடத்துல ஏன் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த இடத்துல ஏன் வந்து ஒரு ஒரு கோஆபரேஷன் வர மாட்டேங்குது? பொங்கல் வந்து பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்ம வந்து பிரச்சனை பண்ண சொன்னா 6 அம்ச கோரிக்கை நிறைவேற்றி வச்சப்போ ஸ்ட்ரைக் நடக்குது. 6 அம்ச கோரிக்கை இல்லையே, ஒரே ஒரு கோரிக்கை. ஏங்க நீங்க ரிட்டையர் தொழிலெல்லாம் என்ன அர்த்தம்? டிரான்ஸ்போர்ட்ல சாதாரண வேலையா? நீங்க வந்து ராத்திரி பஸ் ஓட்டுறாங்க, காலங்காத்தா ஓட்டுறாங்க. நீங்க பஸ் டிரைவர் சீட்டை பார்த்து உட்காந்தாலே டிராவல் பண்ண அடுத்த நாள் காலைல போய் நானும் படுத்து தூங்குவோம், 2 நாளைக்கு தூங்குவோம். என்னடா அனுபவம்? முழுக்க டப்ப டப்ப டப்பன்னு வண்டியை ஓட்டிட்டு வந்து அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை நைட்டும் பகலுமா ஒரு டிரைவர் ஓட்டுறாப்புல உடம்பு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். ராத்திரியும் பகலும் தூக்கம் கிடையாது. காலையில வண்டி ஏத்துறாங்க, நைட்டு போய் இறங்குறாங்க, நைட்டு வண்டி ஏத்துறாங்க, காலைல வந்து இறங்குறாங்க. ஒரு எங்க வீடு இருக்கும், எங்கேயோ போய் ஊர்ல இறங்கி ஒரு நாள் கழிச்சு அவங்க வீட்டுல வந்து தூங்கி இருந்து அடுத்த நாள் ஓட்டி இப்படி வாழ்க்கை முழுக்க வந்து தன் இளம் வயதுல 58-60 வயசு வரைக்கும் உழைச்சி 60 வயசானவன அவனுக்கு சம்பளம் கேட்கறது தப்பாங்க இது. அவங்க உழைச்சது மக்களுக்காக. ஆமா, உழைச்சது மக்களுக்காக. அந்த அதனால வந்து அரசாங்கத்துக்கு நல்ல பேர் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்படி நம்ம வந்து லைட் வெயிட் தொழிலாளிகள், நீங்க வந்து ராத்திரியும் பகலமாக உயிரை கொடுத்து நம்ம எல்லாம் பஸ்ல ஏறணும், தூங்குறோம், கண்ண முடிக்கிறோம். எப்படி கண்ண மூடி தூங்குறோம்? டிரைவர் ஒழுங்கா ஓட்டுறான்ற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்மளெல்லாம் சேர்த்து ரிட்டையர் ஆகி ஒரு 60 வயசுலங்க ஒரு உடம்பு சரியில்லைங்க, டாக்டர் சொல்றாரு, எப்பா டெய்லி ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுப்பான்றாரு. ஓய்வு பெற்ற தொழிலாளி எங்க போய் ஆப்பிள் வாங்குவாப்ல? கையில காசு இருந்தாருன்னா 35 ரூபா கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்கி தர முடியும் இல்லையா? 3 வேளை சோறு தர முடியும். சுகர் வந்துச்சா சுகர் மாத்திரை போய் வாங்க முடியும். ஏதோ நல்லது கெட்டத்துல குடும்பத்துல வந்து போயிட்டு வந்து தானும் ஒரு மனுஷனாக ஒரு வயதான காலத்துல அவர் வந்து ஒரு கண்ணியமா வாழ்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இல்லையா? ஆனா இப்ப ஒரு சில இளைஞர்கள் ஒரு சிலர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அதான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்கல்ல, சம்பளத்தை நீங்க தான் சேமிச்சு வைக்கணும், சம்பளத்தை நீங்க தான் பாதுகாத்து வைக்கணும், உங்களை நீங்க தான் பாத்துக்கணும், எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் காசு கொடுக்குமா அப்படின்ற அந்த கேள்வி எப்படி பாக்குறது? இதுதான் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு மக்கள் நல அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று நாம கொடுக்குற நிர்பந்தமும் இல்ல அப்படிலாம் செயல்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அதிகார வர்க்கம் உருவாக்குற விவாதம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த இளைஞர்கிட்ட இந்த கேள்வியை எழும்புது. இந்த கேள்வியோட விளைவு எங்க போயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு பென்ஷனே தேவையா, பென்ஷன் வேணாமேன்னு சொல்லிட்டு இடத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பென்ஷனே நிறுத்தி வச்சக்கூடிய ஒரு சூழல் கொண்டாங்க. புதிய பென்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. 2003க்கு பிறகு வேலையில ஈடுபட்டவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 1/4/2003க்கு பிறகு பணியில் ஈடுபட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த போக்குவரத்து துறையிலே பாத்தீங்கன்னா 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்து அதுல ரிட்டையர் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரிட்டையர் ஆன 4000 ஊழியர்கள் குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து தவிச்சுட்டு தான் இருக்கு. பென்ஷன் ஏன் தேவைன்னு நம்ம கேட்கறோம்னா, நாம் உருவாக்கின உழைப்புல தான் இந்த நாட்டுடைய செல்வம் வளரும். அப்போ உருவாக்கின உழைப்பு வரும்போதுனா ஒரு வயதான காலத்து வரும்போது வயதானவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. அரசாங்கத்தின பொறுப்புனா அவங்க வந்து எல்லா வேலையும் பார்க்கறது கிடையாது. நம்ம உழைப்புல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா, பணம் பிடிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் காசு பிடிக்கிறாங்க. அந்த பணத்தை தான் நீங்க வந்து பிஎஃப்ஆ கொடுக்குறீங்க, அப்ப அது வந்து பென்ஷனா கொடுக்குறீங்க. இது வந்து நான் 60 வயசு வரைக்கும் இல்லை 65 வயசு வரைக்கும் நான் உழைச்ச உழைப்புக்கு என்ன பின்னாடி எனக்காக நீ வந்து கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு பணம். இது வந்து டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிக்கு மட்டும் கொடுக்கணும் நம்ம கேட்கல, எல்லா தொழிலாளிக்கும் பாதுகாப்புன்ற இன்றைக்கு இது இளைஞர்களுக்கு நம்ம கேட்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பணி பாதுகாப்பு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியே ஒரு 3% தான் இருக்கு. கிட்டத்தட்ட 97% பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், தூய்மை பணியா இருக்கலாம், அது கட்டுமான தொழிலாளியா இருக்கலாம், கார் ஓட்டுறவா இருக்கலாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. அன்னைக்கு போயிட்டு ஈவன் மீடியா ஒர்க்கர் உட்பட
அன்னைக்கு கூலி தொழிலாளி மாதிரி தான், அந்த மாசம் சம்பளம் அவ்வளவுதான். எனவே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன்பா பென்ஷன் நமக்கே இல்ல, அவங்களுக்கு ஏன்பா வேணும்னு கேக்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம், 3% இருக்கிறவங்களுக்கும் பென்ஷன் வேணும், எல்லாருக்கும் பணி பாதுகாப்புன்னு நம்ம கேட்கிறோம். இப்ப கட்டுமான தொழிலாளிக்கு நல்ல வாரியம் இருக்கு, அது மூலமா பென்ஷன் கொடுன்னு கேட்டு போராடி அதை வாங்கிட்டு இருக்கோம். இப்படி பென்ஷன் என்பது என்னன்னா ஒரு சமூக நல்ல திட்டம், அது கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அந்த கடமையை வந்து என்னன்னா ஏன் அப்படின்றது கேட்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்கக்கூடிய கேள்வி இளைஞர் மத்தியில் உருவாக்கி இருக்காங்க. அது உருவானதுக்கு காரணம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம். எனக்கே சோத்துக்கு வழி இல்லை, அடுத்த வேலை செய்யறான் போது என்ன வேலை கிடைச்சா போதாதான்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வரக்கூடிய கேள்விதான் அது. அதை நம்ம உரையாடலாம் இளைஞர்களோட. அதை வந்து இது ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி கேள்வி வரதான் செய்யும். ஆனால் ஒரு கட்டத்துல வந்துன்னா நம்ம உரையாடும் போது அவங்க புரிந்து கொள்வார்கள். நீங்க சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் வேற ஒரு வாசல் திறக்குது. அரசு வந்து ஓல்டேஜ் பென்ஷன் ஒண்ணு கொடுக்கறதுக்கு காரணம் இப்படி அன்ஆர்கனைஸ்டா பாதுகாப்பு இல்லாம மக்கள் பரிதவித்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஓல்டேஜ் பென்ஷன் ஒண்ணு வருது. மக்கள் வந்து பணி மூப்புக்கு வயது மூப்புக்கு பிறகு போக்குவரத்துல வந்து சிரமம் ஏற்படக்கூடாதுன்னு சீனியர் சிட்டிசன்ஷிப்புக்கான கன்செஷன் அப்படின்றது. இப்போ இது எல்லாமே வந்து மக்களை பாதுகாப்பது, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்றது. இப்போ இது எதுவுமே இன்றைக்கு தனியார் துறையில இல்லை. ஆனா கடைசியில அரசு துறையிலேயே இதெல்லாம் இல்லையே அப்படின்ற அந்த இடத்துல வந்து நிக்குது. இப்போ அரசு இதுல வந்து செய்ய வேண்டியது என்ன? இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, போக்குவரத்து துறை மாதிரியே தான் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. அதுவும் ஒரு சர்வீஸ் ரன் பண்றாங்க, இதுவும் ஒரு சர்வீஸ் ரன் பண்றாங்க. இப்போ அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு டிஏ போட்டுறாங்க, ரிட்டையர் ஆனவங்களுக்கு டிஏ போட்டுறாங்க, கோஆபரேட்டிவ் வங்கிகள் ஒர்க் பண்றவங்களுக்கு டிஏ வந்துருது, மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு டிஏ வருது. ஆனா இங்க மட்டும் ஏன் வந்து 8 வருஷமா டிஏ நிறுத்தப்பட்டிருக்கிறது? போன ஆட்சி இதற்கு காரணமா அல்லது இப்போது இருக்கிற ஆட்சி இதுல என்ன கவனம் செலுத்தணும்? நல்ல கேள்வி. இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வந்து ஒரு வர்க்க பார்வையோட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ மின்சாரத்துறை வந்து அது பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து, மின்சாரத்துறை வந்து ஸ்ட்ரைக் அடிச்சுன்னு வச்சுங்களேன், பணக்கார வீட்டுக்காரனும் பாதிப்பான், ஏழை வீட்டுக்காரனும் பாதிப்பாங்க. எல்லா தரப்பும் நீங்க வந்து கரண்ட் எல்லாம் எல்லாரும் வந்து பரிதவிச்சுட்டு போக வேண்டிய ஒரே நாள்ல தமிழ்நாடு ஜிடிபி கீழே விழுந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். போக்குவரத்துறையை வேற இந்த போக்குவரத்துறையை பார்த்தீங்கன்னா, இந்த போக்குவரத்து பஸ்ஸை பயன்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி நிலையில் இருப்பவர்கள், ஓரளவு லோயர் மிடில் கிளாஸ், இவங்க தான் போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. பொது போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய இருக்கிறார்கள். இப்ப சென்னை மாநகரிலே பாத்தீங்கன்னா பொது போக்குவரத்து என்பது இப்போ பைக் இருக்கவங்க பைக்ல போயிடுவாங்க, சில பேர் ஷேர் ஆட்டோல போயிடுவாங்க, கார்ல போறவங்க மெட்ரோல போறாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போறாங்க. இந்த மாதிரி பல இது இருக்கு. அதையும் தாண்டி பஸ்ல போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பொருளாதார நிலைமையில ரொம்ப நலிவுல இருக்கவங்க தான் இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அரசுகிட்ட சொல்லுது, இவங்க வந்து நமக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை, இந்த செக்ஷன் வந்து இந்த மக்கள் வந்து தவிப்பதனால இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இந்த அதிகார வர்க்கம் ஒரு ஆர்கியூமெண்ட் கட்டமைக்கிறாங்க. அரசு அதை ஏத்துக்குதா? அதான் நமக்கு ஏத்துக்கூடாது நம்ம சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம், அரசாங்கிட்ட அதுதான் அதிகார வர்க்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய விவாதம், கட்டமைக்கக்கூடிய கருத்தியல், அதை திமுக அரசு ஏற்றுக்கிறோன்னு சொல்றோம். நீங்க வந்து நைட்டு வந்து பஸ் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, ஆம்னி பஸ் அரசாங்கம் சொன்னால் நான் பகல ஓட்டன்றான். என்ன இது பாருங்க, நீ நடுராத்திரில கொள்ளடிக்கிற வந்து ஆம்னி பஸ்ன்னு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட நம்ம பல்வேறு நேரத்துல நம்ம சொல்றோம் இந்த மாதிரி பொங்கல் பண்டிகையில. இப்ப என்ன சொல்றாங்க, நான் பகலையும் ஓட்டன்றாங்க. அப்ப என்ன, நான் பிரைவேட் பிளேயர் தயாரா இருக்கேன்ப்பா, ரோட்டுக்கு வரேன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அரசு என்பது எளிய மக்களுக்காக, குறிப்பாக உழைக்க மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நலத்திட்ட ஒரு ஏரியாவை அது பிரைவேடைசேஷன் பண்ணுவதற்காக அரசாங்கத்தை நகர்த்தக்கூடிய வேலையை தான் பல சக்திகள் வந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்காங்க. அதனாலதான் இந்த தொழிலாளி வந்து எக்கேடு கட்டாலும் போனாலும் பரவாயில்ல, இவங்க யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸ் என்பது, டிரான்ஸ்போர்ட் கண்டக்டர் என்பது, அல்லது போக்குவரத்து துறையில பணியாற்றக்கூடிய என்பது ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக தான் அவங்க வேலை செய்யறாங்க. அந்த மக்கள் பாதிப்புக்குள்ளானா நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்ற ஒரு இடத்துல இருந்துதான் இதை அணுகிறாரு. இந்த அணுகுவது தான் வந்து சரியான அணுகுமுறை அல்ல என்பதை நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஓகே, இப்ப இந்த அரசுக்கு வந்து பல முன்னுதாரணங்கள் இருக்கு. இந்த போக்குவரத்து துறை இன்றைக்கு அரசுடைமையா இருப்பதற்கு காரணம் இதே திமுக தான். இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு அல்லது வந்து பணி மூப்புக்கு பிறகான பாதுகாப்பு அப்படின்றதும் இவங்க உருவாக்குனது தான். இப்போ இவங்க உருவாக்குனது இவங்களே அப்படி அழிச்சிருவாங்களா? இப்போ அப்படியான எல்லாத்தையும் விட்டு தள்ளிடலாம், இந்த போக்குவரத்து நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு அக்கறை இல்லாம ஒரு அரசு இருந்ததுன்னா, மகளிருக்கு வந்து இந்த போக்குவரத்துல வந்து கட்டணம் இல்லா பயணம் அறிவித்ததா இருக்கட்டும், அல்லது பஸ் பாஸா இருக்கட்டும், இப்ப இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து வருது அப்படிங்கும் பொழுது
அரசு இன்னும் அந்த துறையோட கமிட்டடா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது அரசுக்கு வேறு சில அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல நீங்க வந்து பெண்களுக்காக நீங்க இலவச பஸ் பாஸோ இதெல்லாம் கொடுக்கணும், இந்த பொது போக்குவரத்து தானே செய்ய முடியாது. அப்போ வந்து மரத்துக்கு மேல உட்காந்து அடி மரத்தை வெட்டக்கூடிய வேலை தான் நீங்க செய்யக்கூடியதா இருக்குது. இது வந்து கட்டாயம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம சமகால சூழல் என்னன்னா, ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம்னா முழுக்க முழுக்க தனியார் மையத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு. சமீபத்தோடு நம்முடைய நிதி அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு பேசினார். ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுத்தாலும் நாங்க எவ்வளவு பணம் கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு விஷயங்களை அவங்க சுட்டி காமிச்சாங்க. அப்போ அதுல என்னன்னா, அப்படி நாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு நிதி நெருக்கடியில் இருக்கு என்பதை வந்து நிதி அமைச்சர் வந்து பேசினாரு. அப்படி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, பல திட்டங்கள் நாங்க மக்கள் நலன் சார்ந்து தமிழ் அரசாங்கம் முன்னெடுக்கிறோம், அதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்பதை ரொம்ப நிதி அமைச்சர் தெளிவாகவே அதை வெளிப்படுத்தினார். இப்ப இந்த பொது போக்குவரத்து துறை வரும்போதும், போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை வரும்போதும் அரசாங்கம் அந்த நிலைப்பாடு எடுக்கணும். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபண்டு வரல. ஏன்னா நம்ம வெள்ளத்துக்கு கேட்ட பணமே நீங்க கொடுக்கல, பேரிடருக்கான கேட்டக்கூடிய இழப்பீடு பணமும் தரல. அதுக்கப்புறம் ஒரு மாநில அரசாங்கத்துக்கான ஒரு வருவாய் என்பது என்னன்னா இல்லாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா வருவாயும் கிட்டத்தட்ட மையப்படுத்தப்பட்ட அரசாங்கத்திட்ட போகும்போது என்னன்னா, ஒரு நமக்கு வந்து நிதி நெருக்கடி என்பது ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது என்பது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை வந்து நாம புரிந்து கொண்டுதான் என்ன செய்யணும், அரசாங்கம் 6 அம்ச கோரிக்கை வைக்கும் போது 6 அம்ச கோரிக்கையில நீங்க நல்லா நிதி இருந்தா 6 அம்ச கோரிக்கை தான் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு தொழிலாளி சொல்லியிருப்பாங்க போக்குவரத்து சங்கம்னு. அவங்களுதான் தெரியுது கஜானாவில் எவ்வளவுதான் துட்டு இருக்குது, நம்ம ஏன்டா 6 அம்ச கோரிக்கை இப்ப நவுத்தணும். எனவே பொங்கல் அன்னைக்குன்னா ஒரு கோரிக்கை, அதுவும் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு, வயதானவங்களுக்கு, நம்ம சமூகத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட வயதான தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பா. 8 வருஷம் பணமும் கேட்கல, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுலாம் கேட்கறாங்க. அப்போ தொழிற்சங்கங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிதி நிலைமையை புரிந்து கொண்டு கோரிக்கை வைக்க என்பதை உள்வாங்கக்கூடிய வகையில அரசாங்கம் இல்லாததான் நமக்கு வருத்தமா இருக்கு. அந்த இடம் வந்து ஒரு சரியான விஷயமா நமக்கு தெரியல. எனவே தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் இது வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம தொழிலாளர்கள் நமக்கு அவங்களுடைய நிலைமை இதான் இருக்கணும் போது நம்ம வந்து என் நிலைமை இவ்வளவுதான்ப்பா, இவ்வளவு கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு ஒரு உரையாடல் நடத்தி அதை முடிவுக்கு உட்படுத்துவதுதான் என்னன்னா, ஒரு திமுக அரசாங்கம் இந்த போக்குவரத்து துறையில் எடுத்த முற்போக்கு நடவடிக்கைகளுடைய தொடர்ச்சியாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே சிஐடியு இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இதே சிஐடியு டிரைவர்ஸ் தான் வந்து வெள்ளத்துல சென்னை தத்தளித்த போதும் பேருந்துகளை இயக்கிட்டு போனது. முட்டிக்கு மேல தண்ணி நின்ன ரோடுகள்ல கூட, படிக்கட்டு நனைகிற தண்ணி இருந்த ரோடுகள்ல கூட பேருந்துகளை இயக்கிட்டு போனது இதே தொழில். அப்ப மக்களை வதைக்கணும்ன்றது நோக்கம் இல்லை. ஆனா அரசு தரப்புல இப்ப இது வந்து இப்ப கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னா, ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க வந்து நிக்குது. ஆனா இது வந்து இந்த ஒரு கோரிக்கைக்கான பிரச்சனை இல்லை, நீண்ட பெரிய பிரச்சனையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு சிக்கல். இப்போ அரசு வந்து பாலிசி மேக்கிங் அப்படின்னு வரும் பொழுது, இப்ப போக்குவரத்தை இந்த மாதிரி கையாளுறது அல்லது வேற ஒரு துறையை இப்படி இப்போ சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம். தினமும் வந்து தெருக்கல்ல சுத்தம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், மழையின் போது சுத்த பணிகளில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள்னா அவங்கள கான்ட்ராக்ட் விட்டுறலாம் அப்படின்னு வர்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு தனியார் இப்போ டாட்டாவோ அல்லது வந்து டிவிஎஸோ 10 மாச கான்ட்ராக்ட் 12,000 சம்பளம் முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றதுதான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஓவரால் பாலிசி மேக்கிங்ல அரசு கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம வந்து சமூக நீதி உடைய அடிப்படையில் தமிழ் அரசாங்கம் செயல்படுவதா சொல்றாங்க. பல இடங்கள் அது செயல்பட்டு வராங்க, நம்ம மறுக்கல அந்த விஷயங்கள்ல. இப்போ வந்து ஒரு பொருளாதாரத்துறையில தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையில மாநில சுயாட்சியை முடக்கக்கூடிய வகையில் ஒரு மத்தியத்துவப்படுத்தப்பட்ட சென்ட்ரலைஸ்டு செயல்பாடுல வந்து ஒரு ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்யும்போது, மக்கள் நலன் சார்ந்து ஒரு மாநில அரசனுடைய மாநில சுயாட்சி கோரிக்கையோடு இந்த பொருளாதார இறையாண்மையை அந்த தளத்திலிருந்து எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொள்கை ரீதியாக டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நீங்க வந்து இந்த கொள்கை ரீதியாக நீங்க டெவலப் பண்ணலன்னா என்ன ஆயிடும்னா, பொருளாதார தளத்துல கிட்டத்தட்ட ஒன்றிய அரசாங்கம் என்ன வேணும்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதே நடவடிக்கையை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்லது இயலாமை என்ற ஒரு விஷயத்தை பேசி நாமளும் அமுல்படுத்ததான் போகணும். அடிப்படையா நீங்க பொருளாதார ஏரியால நீங்க இதெல்லாம் அமுல்படுத்திட்டு வந்துட்டு போயிட்டீங்கன்னா, ஒரு வலதுசாரி ஒன்றிய அரசாங்கத்துக்கும்
ஒரு முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் வித்தியாசம் குறுகி கொண்டே வருகிறது. அது ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு சுயமரியாதை, ஒரு முற்போக்கு அரசியல் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு உகந்த நடவடிக்கை இல்லை. அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தை கெட்டிப்பிடிக்க வைக்கக்கூடிய வகையில தாராளமயத்தையும் தனியார் மயத்தையும் நீங்க முழுசா நிராகரிக்கவே முடியாது. நீங்க ஒரு 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 இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்குள்ள இருக்க ஒரு மாநில அரசுக்கு என்றக்கூடிய லிமிடேஷன்ஸ் கம்மி தான். ஆனால் அந்த லிமிடேஷனுக்குள்ள எப்படி செயல்படலாம் எனக்கூடிய விவாதத்தை, ஒரு கொள்கையை, ஒரு ஆவணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க வேண்டியது மிக முக்கியமான தேவை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துக்கு திமுக வந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதை எடுக்கணும்னு நம்ம விரும்புறோம். ஏன்னா இப்ப திமுகவிலே வரக்கூடிய பல பல இளைய அமைச்சர்லாம் வராங்க. இப்ப கலைஞர் இருந்த திமுக, மு.க. ஸ்டாலின் அவருக்கு திமுக எல்லாம் இது ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. ஒரு அடிதடி உதவாங்கி ஏதோ கட்சியை கட்டி மேல வந்திருக்கு. இப்போ அடுத்து பல தலைமுறை வரும்போது என்னன்னா, இவங்களுக்கு என்னன்னா இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படி வேணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது தேவைதான். ஆனால் அந்த வளர்ச்சியும் அந்த விரிவாக்கம் நம்ம மாநிலத்துக்கு வரும்போது நம்முடைய மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு மக்கள் நல அரசாங்கம் செயல்படக்கூடிய வகையில எப்படி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தெளிவு தேவை. அந்த தெளிவை உருவாக்குவதற்கு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு கொள்கை ரீதியான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதா கருதுறேன். அப்படி எடுக்கும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வைகளை நம்ம முன்னெடுக்க முடியும். ரைட். இந்த லாபம் எனப்படும் சுரண்டப்பட்ட உழைப்பு அப்படின்றது நீங்க பேசுனதுல இருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அரசு எதை பிரதானப்படுத்த வேண்டும், உண்மையில் லாபம் அப்படின்றது மக்கள் நலன் அப்படின்றத புரிந்து கொண்டு இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய நோக்கம். தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.